கவலை, பதட்டம், அழுகை, அதிக கோபம், பழிவாங்கும் குணம் நம்ம உடம்புல பாதுகாப்பிற்குன்னு கொடுக்கக்கூடிய ஹோம பிரசாத ரக்ஷைகள் அத்தனையுமே நம்ம நெற்றியில் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த பிரசாதம் எந்த தெய்வத்தின் மந்திரத்திற்கு உட்பட்டதோ, திருநீறு வைக்கக்கூடிய பழக்கம் எப்போதும் ஒருவருக்கு இருக்கிறதோ அவரிடம் எப்பொழுதும் சுறுசுறுப்பினுடைய மறுவடிவம். இந்த மனோசஞ்சலங்கள் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி நிலையாக தங்க மாட்டார். யா தேவி சர்வபூதேஷு விஜயரூபிணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில அமைதி, சந்தோஷம், அதே மாதிரி நம்ம செழிப்பா வாழறதுக்கு நாம் விட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் கோபம், அழுகை, பதட்டம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போய் நம்மளுடைய மகாலட்சுமி நம்ம கிட்ட தங்குறது அப்படிங்கிறது முழுக்க இல்லாம போயிடும். இதுதான் நம்ம குருஜி அடிக்கடி வலியுறுத்திட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தன்னை மாத்திக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்க முடியும்னு சொல்லி சுலபமா இன்னைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி கூட தான் இணைஞ்சிருக்கும். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். குருஜி, எல்லாரோட மனசுலயும் கோபப்படுறது, பதட்டப்படுறது, ஆதங்கப்படுறது, அழறது இப்படி டெய்லி மனுஷனோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். ஆனா சில பேர் நிறைய இது அளவுக்கு அதிகமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க கிட்ட மகாலட்சுமியினுடைய அருள் அனுகிரகம் இருக்காதுன்னு பொதுவா அவங்களோட பதிவுகள்ல நீங்க சொல்லுவீங்க. சரி, இப்படி இருக்கும் எங்களை நாங்க மாத்திக்கிறதுக்கான எளிய வழிமுறைகள் அப்படின்னா என்ன? பொதுவா கவலை, பதட்டம், அழுகை, அதிக கோபம், பழிவாங்கும் குணம் இது அத்துணையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுவாதிஷ்டான சக்கரத்தை செயலிழக்க வைக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் செயலிழந்து விட்டாலே நமக்கு பணவரவு அப்படின்றது நிச்சயமா நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்கரங்களையும் சுலபமாக இயக்க வைக்கக்கூடிய இடம் நம்மளுடைய புருவத்தின் மத்திம பகுதி தான். இந்த புருவத்தினுடைய மத்திம பகுதியில அதை இயக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் தெய்வங்களுடைய பிரசாதங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா திலகமாக, விபூதி, சந்தனம், பாதுகாப்பிற்குன்னு கொடுக்கக்கூடிய ஹோம பிரசாத ரக்ஷைகள் அத்தனையுமே நம்ம நெற்றியில் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த பிரசாதம் எந்த தெய்வத்தின் மந்திரத்திற்கு உட்பட்டதோ அதற்கு உரிய சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் அங்க என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் ஆகுது. இப்ப உதாரணமா குங்குமம் நெற்றியில் வைக்கக்கூடிய நபர்கள், இப்ப குங்குமம் அப்படின்னாலே இந்த இடத்துல துர்க்கை, அம்பாள் தான். இது செவ்வாய் பகவானுக்கும் பிரீதியாகுது. மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலகீனத்தை என்ன செய்யுதுன்னா சரி செய்கிறது. இப்போ விபூதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மணிப்பூரக சக்கரம். இப்ப மணிப்பூரக சக்கரம் என்பது பாத்தீங்கன்னா நெருப்பின் ஆற்றலை நமக்கு என்ன பண்ணக்கூடியதுன்னா வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இப்போ யார் எல்லாம் திருநீறு வைக்கக்கூடிய பழக்கம் எப்போதும் ஒருவருக்கு இருக்கிறதோ அவரிடம் எப்பொழுதும் சுறுசுறுப்பினுடைய மறுவடிவம். இவருடைய நெற்றியை நாங்கள் திருநீர் இல்லாம பார்த்ததே இல்லை அப்படின்னா அவர் நிச்சயமாக மிகப்பெரிய சுறுசுறுப்பான நபராக இருப்பார். அமைதி, பக்தி, நிதானம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தனம் நமக்கு கொடுத்து அருளக்கூடியது. ஸோ அப்ப நெற்றியில் என்ன வைக்கின்றோமோ அது உடலின் உள் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளையும் சக்கரங்களையும் இயக்கக்கூடிய சக்தியை தெய்வ பிரசாதங்கள் தருகிறது. அதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வசியம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்ப அதன் அடிப்படையில இந்த கோபம், பழிவாங்கும் குணம், அழுகை இது எல்லாமே ஒரு விதத்தில் நாம் செய்த ஊழ்வினையின் குணங்கள். அதுதான் நமக்கு மனோ கஷ்டமாக வருகிறது. இந்த மனோ சஞ்சலங்கள் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி நிலையாக தங்க மாட்டால். பண வரவும் சிறப்பாக இருக்காது. கற்பனை சக்தியையும் ஒரு மனிதன் முழுமையாக இழந்து விடுவார். சரி, இப்போ இதை சமப்படுத்துவதற்கென்று நம்மளுடைய முன்னோர்கள் சில பொருட்களை, ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது தானே பிண்டத்தில் இருக்கிறது, அப்ப அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இயங்குவதற்கான சில மூலப்பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு அஞ்சனம் என்ற ஒரு பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான அஞ்சனங்கள் கொடுக்கப்படும். இப்ப நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா மகாலட்சுமி பரிபூரணமாக நம்மோடு வாசம் செய்வதற்குரிய அஞ்சனம்.
இந்த அஞ்சனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வதற்கு தேவையான பொருள் என்பது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதுல முதன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா கோரஜனம், இரண்டாவது வந்து புனுகு, மூன்றாவது குங்குமப்பூ, நான்காவது பச்சை கற்பூரம், ஐந்தாவது தேன், ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய். இப்போ இதுல உள்ள பொருள் அனைத்தையுமே சம அளவில் எடுத்து, இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கிறோம்னா அந்த ஒரு ஸ்பூனுக்கு ஈக்குவலான பொருள் பச்சல் கற்பூரத்திலிருந்து, புனுகிலிருந்து, அதே போல வந்து குங்குமப்பூவும் இதுல ஆட் பண்ணிக்கணும். குங்குமப்பூவிலிருந்து, கோரஜனமிலிருந்து, கஸ்தூரி வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சந்தனக்கட்டையோ அல்லது நார்மலா ஏதாவது ஒரு சந்தனக்கட்டையில பண்றத பெஸ்ட். இல்லைன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள் எல்லாம் ஒரு கல் வைத்திருப்பாங்க. ஆமா. அது மாதிரி வீட்டில் நிறைய பேர் இருக்குமான்றது தெரியல. இல்லைன்னா அது மாதிரி வைத்திருக்கவர் அதில் அரைக்கலாம். இதை கரெக்டாக நாம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த அஞ்சனத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சுக்கணும். இதை நாம் என்ன பண்ணணும்னா அஞ்சனம் அப்படின்றது எதை குறிக்கும்னா தெய்வ பக்தி, தெய்வ பிரசாதங்கள், தெய்வ வழிபாட்டால் வெற்றி அடைகிற விஷயங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம். இப்போ 9ஆம் பாவ அதிபதி யாராக வருகிறாரோ அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட லக்ஷ்மி இருக்கிறது. அந்த லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லி நாம் நெற்றியில் திலகமிட இந்த மனம் சூப்பரா, அமைதியா, நிதானமா சூப்பராகவே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நவகிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான லக்ஷ்மிகள் இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானிலிருந்து ராகு கேது வரையிலும் லட்சுமிகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதுல அவர்களுக்குன்னு உரிய எளிமையான மந்திரம் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு மந்திரமா நான் சொல்றேன். இப்ப 9ஆம் அதிபதி யாருக்கு சூரியனாக வருகிறார் அப்படின்றத பார்த்து நாம அந்த சூரியனுக்கு உரிய லட்சுமி யார் என்ற மந்திரத்தை சொல்லி நாம் திலகம் வைத்துக் கொள்ளும் பொழுது மிக சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்ப நீங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது 9ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் சூரியனா வராங்களோ அவங்களுக்கு இந்த லக்ஷ்மியினுடைய மந்திரம். விஜயலட்சுமி என்ற லக்ஷ்மி தான் இருக்கிறார்கள். ஸோ விஜயலட்சுமிக்குரிய மந்திரத்தை நாம சொல்லி இந்த அஞ்சனத்தை நாம நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். யா தேவி சர்வபூதேஷு விஜயரூபிணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அடுத்ததாக 9ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் சந்திரனா வருதோ, அதாவது கடக வீடாக இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி என்ற தேவியை தான் இவர்களுக்கு உரிய தெய்வமாக வருகிறார்கள். ஸோ மகாலட்சுமியினுடைய மந்திரம் இதன் வடிவில் பார்க்கின்ற பொழுது யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியா வருதோ, இதுல 2 வீடுகள் இருக்கு குருஜி. செவ்வாய்ன்னு வரும்போது ஒரு ட்விஸ்ட். மேஷ வீடு, விருச்சிக வீடு இரண்டுமே. அப்போ அந்த 2 இடமே 9ஆம் இடமா வர்றவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லலாமா? வீரலட்சுமி தான் நமக்கு வசியலட்சுமியாக வருகிறார். வீரலட்சுமிக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னா யா தேவி சர்வபூதேஷு த்ரிதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அடுத்ததாக யாருக்கெல்லாம் புத பகவான் 9ஆம் அதிபதியா வராங்களோ அவங்க எந்த லக்ஷ்மியினுடைய மந்திரத்தை படிக்கணும்? புதன் என்றாலே வித்தை, வித்தை என்றாலே வித்யா. ஸோ வித்யாலட்சுமியை தான் 9ஆம் அதிபதி புதனாக இருப்பவர்கள் வழிபட வேண்டிய லக்ஷ்மி. அதனுடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னா யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. குரு பகவான் யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியா வராங்களோ அவங்க எந்த லக்ஷ்மியின் மந்திரத்தை வழிபடலாம்? பொதுவா குரு பகவான் 9ஆம் அதிபதியாக இருப்பவர்கள் வழிபட வேண்டிய லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி. ஸோ சந்தான லக்ஷ்மிக்குரிய மூல மந்திரம் என்ன அப்படின்னா யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அடுத்ததாக சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியா வராங்களோ அவங்க எந்த லக்ஷ்மியின் மந்திரத்தை பிடித்துக் கொள்ளலாம்? பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே தனம், செல்வம். ஸோ தனலட்சுமி இவர்களுக்குரிய லக்ஷ்மியாக வருகிறாங்க. ஸோ தனலட்சுமிக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னா யா தேவி சர்வபூதேஷு புஷ்டி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ.
அடுத்ததாக சனி பகவான் யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியா வராங்களோ அவங்க எந்த லக்ஷ்மியின் மந்திரத்தை சொல்லணும்? தானிய லட்சுமியை அவங்க என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக வழிபட வேண்டும். அவர்களுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும். தானிய லட்சுமியினுடைய மந்திரம் என்ன அப்படின்னா, யா தேவி சர்வபூதேஷு சுதா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இப்ப நம்ம 7 கிரகங்களுக்கான மந்திரத்தை அழகா சொல்லிட்டீங்க. இதை எப்படி அவங்க உபயோகப்படுத்தணும்? இப்போ நம்ம ஆல்ரெடி அஞ்சனம் தயார் செய்து அதை வந்து ஒரு வெள்ளி டப்பால அடைத்து வைக்கணும். இதை வீட்டினுடைய பூஜை அறையில மகாலட்சுமி படத்துக்கிட்டேயே வச்சிடணும். இதை எப்பொழுதுமே தினசரி நம்ம காலையில அம்பாளுக்கு தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்ததற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அஞ்சனத்தை நம்மளுடைய மோதிர விரலால் எடுத்து அம்பாள் நெற்றியில் முதல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்பாள் நெற்றியிலிருந்து அப்படியே நம்ம திலகமா என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா இட்டுக்க வேண்டியதா. ஸோ இது பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா அத்துணையுமே ஒரு அமைதி நிலையும் நிதானத்தையும் சிறப்பையும் பெறும். ஸோ அதனால மறக்காம வாழ்க்கையில எல்லாம் செய்யறது தவறுன்னு தெரியுது. ஆனா என்னால மாத்திக்க முடியல. கோபப்படுறது தவறுன்னு தெரியுது. பொய் சொல்றது தவறுன்னு தெரியுது. அடிக்கடி வந்து சண்டை போட்டுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றேன் தவறுன்னு தெரியுது. ஸோ இது எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா மாத்திக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இது ஒரு சிறந்த வழிபாட்டு முறை. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, எந்த மகாலட்சுமி படத்தை நம்ம வீட்டுல வைத்திருக்கிறோமோ, இந்த அஞ்சனத்தை நம்ம எங்க வைக்கிறோமோ அங்க மல்லிகைப்பூ வாடாமல் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மல்லிகைப்பூ வாழைநாரால் கட்டப்பட்ட மல்லிகைப்பூவா இருக்கணும். அப்படி இருக்கின்ற வரை இதனுடைய சக்தி குறையவே குறையாது. லைட்டா பூ வந்து பாத்தீங்கன்னா வாடுதல் அப்படின்றது ஒரு மாதிரி கலர் டிம் ஆகும் இல்லையா? அப்ப மாறும் பொழுதே அடுத்த மலர் மாத்தி போட்டுடுங்க. மகாலட்சுமி படத்தை மட்டும் மலர் இல்லாமல் வீட்டில் வைக்காதீர்கள். இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சமம். எல்லாருமே வந்து ஒரு கருப்பா வசியமை வச்சிருக்காங்க. அது எதற்கு வைக்கணும்? ஏன்னா ஹோமங்களுக்கு போனா தருவாங்க. பொதுவா தினமே இதை உபயோகப்படுத்தலாம். அதுவும் மகாலட்சுமியை இன்னும் நம்ம பக்கம் வசியம் பண்றதுக்கு தனித்தனியா மந்திரங்களும் சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவா இருந்தது. ஜோதிடம், ஆன்மீகம் இரண்டையும் கலந்து சொன்ன இந்த பதிவு அருமையான பதிவு. நன்றி குருஜி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.